திமுக அரசு ஆட்சி முடியும் தருவாயில கடைசி நேர ஊழல்களிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டு வருது அப்படின்னு பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருக்காரு. இது குறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழ்நாட்டில் சேலம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல 50 கருங்கல் குவாரிகளை புதிதாக திறக்க திமுக அரசு அவசரமாக ஒப்பந்த புள்ளிகளை கோரியிருக்கு. தமிழக வரலாற்றுல ஒரே மாதத்துல இவ்வளவு குவாரிகள் ஏலம் விடப்பட்டதில்ல. இந்த நிலையில 50 குவாரிகளுக்கு குத்தகை வழங்குவதிலிருந்தே திமுக அரசு கிடைத்தவரை சுருட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது உறுதியாகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. தமிழகத்தில் உள்ள கல்குவாரிகள் அனைத்திலுமே விதிகளை மீறி கனிம வளங்கள் வெட்டி எடுக்கப்பட்டு கடத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில தான் கூடுதலாக 50 குவாரிகளுக்கு உரிமம் வழங்க திமுக அரசு முடிவு செய்திருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. கடைசி நேரத்துல அரசு துறைகள்ல பணம் இல்லாவிட்டாலும் அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில ஒதுக்கப்படும் நிதியை பயன்படுத்தி இப்போதே ஒப்பந்தம் வழங்குவது, அவ்வாறு வழங்கப்படும் ஒப்பந்தங்கள்ல பல ஆயிரம் கோடி ஊழல் செய்வது போன்றவற்றில திமுக ஈடுபட்டிருப்பதற்கு அண்மை காலங்கள்ல ஏராளமான ஆதாரங்கள் வெளியாகியுள்ளது அப்படின்னு அந்த முயற்சிகளுடைய அடுத்த கட்டம் தான் இந்த ஏலம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. ஆளில்லாத வீட்டுல கிடைத்தவரை சுருட்டுவது போலதான் திமுக அரசு கடைசி நேர ஊழல்களிலும் கொள்ளையிலும் ஈடுபட்டு வருது. கனிம கொள்ளை திமுக அரச வரும் தேர்தல்ல தமிழ்நாட்டு மக்கள் விரட்டி அடிப்பார்கள் அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு.